வணக்கம். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா, இல்ல ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டா இருந்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் ஆடிட் சீசன் எவ்ளோ டென்ஷன் ஆனதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா இந்த தடவ ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஆமாங்க, டாக்ஸ் ஆடிட்கான டெட்லைன் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த டாக்ஸ் ஃபைலிங் டைம் நெருங்கும்போது ஒரு விதமான பதற்றம் மனசுக்குள்ள வந்துரும் இல்லையா? குறிப்பா ஆடிட் பண்ண வேண்டியவங்களுக்கு அந்த பிரஷர் டபுளா இருக்கும். ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பிரஷரை குறைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் நியூஸ் இருக்கு. சரி, இந்த டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல வருஷம் ஏன் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருதுன்னு பார்க்கலாம். இது வெறும் டெட்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. பாருங்க, இந்த நெருக்கடி ஒரே நாள்ல வர்றதில்ல. புதுசா டாக்ஸ் ரூல்ஸ் கொண்டு வராங்க. நாம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ல திடீர்னு டெக்னிக்கல் பிரச்சனை வருது. சிக்கலான டேட்டாவை எல்லாம் சரி பார்க்கணும்னு பல சவால்கள் ஒன்னா சேரும்போது தான் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ்க்கும் தொழில் பண்றவங்களுக்கும் பெரிய பிரஷர் ஏற்படுது. ஆனா இந்த வருஷம் இந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி, பிரச்சனைய பத்தி பேசுனது போதும், வாங்க இப்ப தீர்வுக்கு வருவோம். ஆமாங்க, நீங்க கேள்விப்பட்டது கரெக்ட் தான். கவர்மெண்ட் டாக்ஸ் ஆடிட்கான டெட்லைனை அதிகாரப்பூர்வமா நீட்டிச்சிருக்காங்க. இது பல பேருக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கிற செய்தி. இப்போ எல்லாத்தையும் அவசர அவசரமா செய்யாம சரியா செய்ய நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்கு. சரி, இந்த நீட்டிப்பு எந்த வருஷத்துக்கானது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது மதிப்பீட்டு ஆண்டு, அதாவது அசஸ்மெண்ட் இயர் 2025-2026க்கு பொருந்தும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஏப்ரல் 2024 இருந்து மார்ச் 2025 வரைக்கும் சம்பாளிச்ச வருமானத்துக்கு பண்ற ஆடிட்க்கு தான் இந்த கூடுதல் அவகாசம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்த எக்ஸ்டென்ஷனால யாருக்கெல்லாம் லாபம் மற்றும் கவர்மெண்ட் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். இது சும்மா நேரத்தை நீட்டிக்கிறது மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்களும் இருக்கு. இந்த நீட்டிப்பு ஏன் தேவைப்பட்டுச்சு? இது ஒரு பிராக்டிக்கலான முடிவுதாங்க. புது இன்கம் டாக்ஸ் பில் வர்றதுல தாமதம், டாக்ஸ் ஃபார்ம்ஸ்ல சில மாற்றங்கள், டெக்னிக்கல் பிரச்சனைகள்னு பல தடைகள் இருந்துச்சு. நேர்மையா டாக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால அவங்களோட சுமையை குறைச்சு தேவையில்லாத அபராதங்களை தவிர்க்க தான் கவர்மெண்ட் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இந்த நீட்டிப்பு உங்களுக்கு பொருந்துமா இல்லையா? ரொம்ப சிம்பிள். உங்க கம்பெனி கணக்குக்கு ஆடிட் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. ஆனா ஆடிட் தேவைப்படாதவங்களுக்கு அவங்க டெட்லைன்ல எந்த மாற்றமும் இல்ல. இத மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் சும்மா வரல, சில முக்கியமான பொறுப்புகளோட வருது. இதை நாம ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வேலையை தள்ளி போட கிடைச்ச ஒரு ஃப்ரீ பாஸ் கிடையாது. இது ஒரு நிம்மதி தான், ஆனா சில கண்டிஷன்ஸோட வருது. இந்த எக்ஸ்ட்ரா டைமை நாம ரொம்ப பொறுப்பா பயன்படுத்திக்கணும். இந்த எக்ஸ்டென்ஷனை சரியா பயன்படுத்திக்க ஒரு 4 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. 1, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற புது டேட்டா உடனே நோட் பண்ணிக்கோங்க. 2, டைம் இருக்குன்னு வேலையை அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க. 3, உங்க ஆடிட்டர் கிட்ட ரெகுலரா பேசிட்டே இருங்க. 4, புது டெட்லைனை மிஸ் பண்ணா ஃபைன் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. சரி, இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டோம். இனி நீங்க அடுத்து என்ன செய்யணும்? இந்த எக்ஸ்ட்ரா டைமை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு பார்ப்போம். வாங்க. இந்த கூடுதல் நேரத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியா எப்படி யூஸ் பண்ணலாம்? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க ஆடிட்டை இன்னும் பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம், உங்க கேஷ் ஃப்ளோவை நல்லா பிளான் பண்ணலாம். இன்னொரு பக்கம் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். புது டேட் என்னன்னு கவர்மெண்ட் சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சிபிடிடி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் கிட்ட இருந்து வர்ற அப்டேட்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சோ வாய்ப்பையும் பொறுப்பையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஹாலிடே கிடையாது, இது ஒரு வாய்ப்பு. உங்க டாக்ஸ் வேலையை கரெக்டா முடிக்கவும் தப்புகளை தவிர்க்கவும் கிடைச்சிருக்க ஒரு கோல்டன் சான்ஸ். இப்போ கேள்வி என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரா டைமை நீங்க புத்திசாலித்தனமா யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல மறுபடியும் கடைசி நேர டென்ஷனுக்கு வழிவகுக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான்.